எல்லாரும் பாத்தீங்கன்னா குரோட்டோட தூங்கிட்டு இருந்தாங்க. காலைல மணி பார்த்தோன்னா 5 ஆயிடுச்சு. அவங்களை எழுப்பி விட்டு கிளம்பிட்டோங்க எப்படியோ ஒரு வழியா. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை தான். கொல்லிமலை ட்ரிப் அடிவாரத்துல நம்ம இருக்கோம். அடிவாரம் கூட நம்ம இன்னும் போகல, நாமக்கல்ல தான் இருக்கோம் நம்ம. ஸோ நம்ம அடிவாரம் போகணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் சீக்கிரமா எழுப்பி விட்டு அடிவாரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குங்க. நாங்கள் இருக்க ரூமுக்கும் அங்கே அடிவாரமும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம சீக்கிரமா கிளம்பும் அப்படின்னு எழுப்பி போட்டு கிளம்பி போயாச்சுங்க. போகிற வழியில பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிச்சு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் அல்ட்டிங்க. அந்த கிளைமேட் அடிச்சுக்கவே முடியாது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுக்குதுங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெயில் இதாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கிளைமேட். அப்படியே லைட்டாக மழை தூரிட்டே இருந்துச்சு, க்ளௌடியாக இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப சீனரிஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே. அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகிறோங்க. அந்த ஒரு நாமக்கல்லேருந்து அவுட்ரு வந்துட்டு டேர்னிங் எடுத்தோம்னா அதுதான் கொல்லிமலை ரூட். அந்த ரூட்டு வேறு எங்கேயுமே ரூட்டு போவோம். அந்த ஒரு ரூட்டு தான் 72 ஏர்பின் பெண்ட். அதில் ஸ்ட்ரைட்டாக ஏறிடலாம். அந்த பெண்டு எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த பெண்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாரும் தோட்டம் வச்சிருப்பாங்க. தோட்டம் வச்சோன்னா நம்ம ஊரில் தென்னை மரம்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒரு 15 அடி டு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 20 அடி இருக்கும். அதுவே அதிகம் தான். நம்ம பார்க்கறது ரேர் நம்ம ஊர்ல. ஆனா அங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எப்படியும் 25 அடி இருக்குங்க. ஆனா அந்த தென்னை கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆயிடுச்சுங்க. தென்னை மரமா என்னன்னு தெரியல. நாங்க ஒரு 5 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படிங்கிறப்ப எல்லா சீனரிஸுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம ஊர்ல எப்படி இருக்கும் அங்க எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு செடி எல்லாமே. அதுவும் ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியா அந்த மலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்க மேகம் அப்படியே கிராஸ் பண்ணி போறப்ப நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதியா இருந்துச்சு. ஒரு நேச்சுரல் லவர் இருந்தா வேற லெவல்ல இருக்கணும், சூப்பரா இருக்கும்ல. சீனரிஸ்ன்னு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். எங்களுக்கு இந்த ட்ரிப்ல 2 பேர் போனாலும் சரி 5 பேர் போனாலும் சரி ட்ரிப்பு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சூப்பரா இருக்கும் அந்த ட்ரிப் ஃபுல்லாவே. இங்க இருந்து பக்கத்துல தான் போறீங்களா அப்படின்னாலும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஏன் டீ கடைக்கு போனாலும் என்ஜாய் பண்ணிட்டு போனா ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. டீ கடையில் நின்றுட்டு ஒன்னா ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ரைட் பண்றதுக்கு. என்னன்னா கொண்டை ஊசி வளைவு கூட கொல்லிமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படி ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டு பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு இல்லை எங்களுக்கு. அப்படியே கால் எடுத்து வைக்கிறோம். நாங்க ஒரு கப் ஆஃப் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹில்ஸ் இருக்கவே மட்டும் நெல்லு பயப்புறவன் பம்புலாம் பறந்து ஓடிரு. இப்போ கூட இருக்கவங்களும் நம்ம ஹாப்பியா சந்தோஷமா வச்சுக்கணும். அதான் நமக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கேரக்டர் யாரு நீ இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வெளியே சொல்லாம அடுத்தவங்க கஷ்டத்துல நீங்க பங்கு பெற பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கைங்க. அப்படி என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், என் பசங்க எவ்வளவு ஜாலியா இருக்கேன். அந்த ஹாப்பி தான் எனக்கு தேவை. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா அப்படிங்கிறப்ப அந்த அவ்வளவு ஹாப்பியா கொண்டு போய் முடிச்சோம். அவ்வளவு ஹாப்பியா கொண்டு போனாங்க. எப்படியோ நம்ம ஃபர்ஸ்ட் பெண்ட்ல போயிட்டு நம்ம ஆட்டுக்கட்ட எப்படியோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பெண்ட்ல போய் நிப்பாட்டிட்டு ஒரு கேங்கா ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சு. வண்டி வர்றது அவ்வளவு க்ளோடியா இருந்துச்சு. அங்க இறங்கி ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பசிக்க ஆரம்பிச்சு. அப்படியே ஹில்ஸ் ஏறிட்டாங்க. 72 பெண்டு ஏறினோம்னா எங்களுக்கு ஒரு மன திருப்திங்க. எங்களுக்கு ஆகா சேஃபா வந்துட்டோம் அப்படின்ட்டு. இப்ப மட்டும் சேஃபா வரலாம் நம்ம நினைச்சிட கூடாது. எல்லாத்துலயும் கொண்டு போய் சேஃபா விடுறோம் பாத்தீங்களா, அதான் நமக்கு சேஃப். அதான் நமக்கு ஒரு இதே சந்தோஷமே.
அதான் வந்துட்டல்ல. மாப்பிள்ள பனி மூட்டமா இருக்கலாம். ஏன் ஒண்ணுமே தெரியல. இதான் நான் சொன்னேன் சீக்கு பாறை. ஏறுவோமா? ஏன் நின்று வீடியோ எடுக்க போட்டோ எடுக்கலான்ட்டு. ஓடி போறத வீடியோ எடுக்கேன்டா. What a unexpected incident. இருக்காது நீரையிலே ஊரது பூரையா அப்படியே உள்ள மாப்ள ஒண்ணுமே தெரியல. மாப்ள என்ன ஒண்ணுமே தெரியல. மாப்ள எல்லாம் உள்ள வராங்க மாப்ள. என்ன இது? சொர்க்கத்துக்கு எது வந்துட்டோமா? ஏங்க ஒண்ணுமே தெரியல. என்னடா இப்படி இருக்கு? அப்படியே வந்தாச்சுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சு. மேலே ஏறணும் கடை இருந்துச்சு. அங்கே போய் நம்ம காலைல டிஃபனை முடிச்சுட்டு அவ்வளோ சூடாக இருந்துச்சு டிஃபன் இட்லி எல்லாம். அந்த இட்லியில் கை வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சூடு தெரிய முடியாது. நம்ம ஊரில் எவ்வளோ சூடாக இருந்தால் கையை சுட்டுருச்சே அப்படின்னு சொல்லி எடுப்போம். அங்கே அவ்வளோ சூடு வந்து நம்ம கையை சுடவே இல்லை எங்களுக்கு. ஏன்னா அப்படியே கையினா உறைஞ்சிருச்சுங்க எங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சு ரைடு. எல்லாமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டோங்க. 72 ஏர்பின் பெண்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்பதான் ஏறுறோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஜாலியா இருந்துச்சு அந்த பெண்டு எல்லாமே. என்ன ஸ்பாட்னா ஆகாதங்க ஃபால்ஸ் தான். அங்க போய் குளிக்கிறோம், குளிச்சு சாமியை கும்பிடுறோம், குளிச்சு அடுத்த சைட்டுக்கு போறோம் நம்ம. ஓகேங்களா, என்னன்னா இப்பதான் ஏறின மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறது நம்ம இறங்கி தான் போற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல போகலாம். ஸ்டேட்யூன்ங்க சப்ஸ்கிரைப் பார்ப்பீங்க. ஆகாத போய் ஃபால்ஸ்ல குளிக்கிறதும் அந்த சாமி கும்பிட்டு கிளம்புற வீடியோ மட்டும் ஒரு ஸ்மால் வீடியோ போடுறேன் பாருங்க. ஓகேங்களா, நான் பேசினா ஃபுல்லா சென்சார் தான் போதும், அதையா வச்சுக்க. இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கோம்னா, அதாவது தெரியல, முத்து பின்னாடியே போகிறோம், நூறு பிடிச்ச மாதிரி போகிறோம், விசிறு தட்டாமல் போய்கிட்டு இருக்கோம். வாங்க காய்ஸ், அந்த அந்த பெருத்த குண்டியை பார்ப்போம். அவன் முத்துக்கு வயிறு வைக்கிறான்டா, போனா ஆய்வு தாண்டா அவனுக்கு. இங்கே போய் மச்சான், இங்கே போய் திஸ் கைஸ் வெரி பண்ணி
உங்க கருத்து கணிப்பு படி எங்க இருக்கீங்க? எங்க கருத்து கணிப்பு படிச்சு கொல்லிமலை பக்கத்துல கருத்து பிடி இதை பிடின்ட்டு இன்னும் ஒரு ராது படிக்க தெரியல. போட்டு இந்தியன் ஆயில்ல நிக்கணும். பைத்தியக்காரன் இந்தியன் ஆயிலா ஊர் பேர்ரா. இந்தியன் ஆயில்லாம் அவன் பிரான்ச் நிறைய இருக்குடா. லோட்டஸ் நாடு ரிசார்ட்ல இருக்கும். நைட் நம்ம இங்கே வாங்கணும். சுதாரு நைட் இங்கே நாங்கணும் பார்த்துங்க ரெசார்ட்டா. ஆமா மச்சான் காட்டு பாத்துங்க गाइस இதுல நாங்க தங்கணும். அதாவது இங்க கேட்டு இது ரொம்ப லக்ஸரியான ஹோட்டல். விஐபி மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க. இவனை பார்த்து இவனா விஐபி முதல்ல. அப்படியே இருக்கடா நம்ம போலாம். அக்கா வந்திருக்கீங்கடா. இதுல எங்க ஒரு ஆள் போனாப்ல எங்க போனானே தெரியல. பாபா எங்க பாபா பாபா வரல பாபா முக்கிர பாபா அங்க சீரியஸ் டேச்சல பாபா சீரியஸ்